இது வந்து ஒரு சென்ட்ரல் ஈவெண்ட் அப்படிங்கறதுனால நாங்க வந்து இது டிஸ்கஸ் பண்ணோம், டீன் கூட பேசியிருக்கோம். ஃபர்தரா இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வந்தது ஃபேக் நியூஸ் தான். அவங்க புரோட்டோகால் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னும் ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன சப்போர்ட் தேவை, இப்ப நம்ம ஆட்சி வந்து புதுசா வந்திருக்கு அப்படிங்கறதுனால என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், என்ன மேன் பவர் டிஃபிகல்ட்டி இருக்கு, என்ன டியூட்டி ரோட்டால ஏதாவது அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை இருக்கா, எல்லாத்தையுமே டீன் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அண்ணனோட ஆட்சியில எந்த ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸும் இருக்காது அப்படிங்கறத நாங்க அஷூரன்ஸ் பண்றோம். பேஷண்ட்டையும் பத்தி நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். உயர்மட்ட குழுவுல இந்த ப்ராப்ளம் எதுவும் திரும்ப வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஸ்கஸ் பண்ணி என்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கறத டாக்டர்கள் கூட இன்னைக்கு மாவட்ட செயலாளர் மூலமா நாங்க வந்து அவங்களோட டீனோட பெர்மிஷனோட ஆய்வு நடத்தி அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லாம பொதுமக்கள் தைரியமா ஜிஹெச்சுக்கு வரலாம், நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இதுக்கு மேல ஃபர்தரா ஃபேக் நியூஸ் கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆக்ஷன்ஸையும் மாவட்ட செயலர் மூலமா நம்ம கொடுத்துருவோம். சோ ஃபார் இந்த பேஷண்ட்ஸுக்கு எந்த பிரச்சனையும் நடக்கல, எல்லாமே ஆஸ் பர் புரோட்டோகால் நடந்திருக்குங்கிறத தீர ஆய்வு செய்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு பத்திரிகை மூலமா அதை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.